ஒரு பட்டன் அமுக்குனா பிஜேபிக்கு 2 ஓட்டு விழுந்திருக்கா? சுப்ரீம் கோர்ட்டில் வெளியான அதிர்ச்சிகரமான தகவல். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமா நடக்க இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல 2வது கட்டமாக கேரளா உள்ளிட்ட 13 ஸ்டேட்ஸுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ இதுக்கான மாதிரி வாக்குப்பதிவு ஏப்ரல் 17ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வாக்குப்பதிவு அப்பதான் இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது கேரளா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்த இருக்கிற 190 இவிஎம் மிஷின்களை மாதிரி வாக்குப்பதிவு செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்க்கறப்பதான் 4 இவிஎம் மிஷின்ல பாஜகவுக்கு ஒரு முறை ஓட்டு போட்டோம் அப்படின்னா விவிபேட் மிஷின்ல 2 முறை ஓட்டு போட்டதா ஸ்லிப்பு காட்டி இருக்குது. அதாவது விவிபேட் அப்படிங்கிறது இவிஎம்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற சின்னத்தோட காட்டக்கூடிய ஸ்லிப்பை காட்டுற ஒரு மிஷின். அந்த மிஷின்ல 2 முறை பாஜகவுக்கு ஓட்டு போட்டதா காட்டியிருக்குது. ஸோ இந்த விஷயத்த கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் சார்பாக நாசர் அப்படிங்கிறவர் இந்த விஷயத்த கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறாரு. அவர் அந்த கம்ப்ளைண்ட்ல வேற என்ன விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படின்னா, கேரளாவுக்கு உட்பட்ட காசார்கோட் அப்படிங்கிற லோக்சபா கான்ஸ்டியூன்சியில தான் இந்த ஒரு எரரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த காசார்கோட் லோக்சபா கான்ஸ்டியூன்சியில கிட்டத்தட்ட 10 வாக்காளர்கள் 10 சின்னத்துடன் கூடிய வாக்காளர்களை இவிஎம் மிஷின்ல லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 10 சின்னத்துல காங்கிரஸுடைய கை சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா போடப்பட்டு இருக்குது. அதாவது மற்ற 9 சின்னங்களை ஒப்பிட்டு பார்க்குறப்போ அந்த கை சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா இவிஎம்ல லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறார். ஒரு முறை பாஜகவுக்கு கிளிக் பண்ணா 2 ஓட்டு காட்டுறது மட்டும் இல்லாம வேற பார்ட்டிக்கு கிளிக் பண்ணாலும் பாஜகவுக்கு 1 ஓட்டு போட்டதா காட்டுது அப்படின்றதையும் அவர் கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சரி, இது ஏதோ மிஷின் எரரா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான வாதங்கள்லாம் வரக்கூடும். ஆனா இந்த மாதிரியான மிஷின் எரர், அதாவது ஒரு முறை கிளிக் பண்ணா 2 ஓட்டா காட்டுறது பாஜகவோட சின்னத்துக்கு மட்டும்தான் வருது, கம்யூனிஸ்டுகளோட சின்னத்துக்கோ ஏன் காங்கிரஸோட சின்னத்துக்கோ வரவே இல்லை அப்படின்ற கேள்வியையும் அவரோட கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கிறாரு. இந்த விஷயத்த கேரளாவை சேர்ந்த எல்டிஎஃப் யூடிஎஃப் 2 கூட்டணிகளுமே இந்த கேள்வியில முன் வச்சிருக்கிறாங்க. கம்ப்ளைண்டாவும் இதை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு செய்தியை மனோரமா அப்படின்ற கேரளாவை சேர்ந்த ஒரு நியூஸ் வெப்சைட் தான் முதல்ல செய்தியா வெளியிடுறாங்க. இந்த செய்தி எப்படி பொதுவெளிக்கு வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். அதாவது ஓட்டு எண்ணிக்கையின் பொழுது இவிஎம் மிஷினோட சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கிற அந்த விவிபேட் இயந்திரம் அதில் விழுகிற ஸ்லிப்பையும் 100% எண்ணணும். ரேண்டமாலாம் சூஸ் பண்ணி எண்ணக்கூடாது. 100% கண்டிப்பாக ஓட்டு எண்ணிக்கையின் பொழுது இந்த விவிபேட் இயந்திரத்தில் இருக்கிற ஸ்லிப்பையும் சேர்த்து எண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு வர இருக்கு அப்படின்னு அந்த வழக்கு விசாரணையின் பொழுதுதான் இந்த செய்தி வெளியாயிருக்குது. அந்த வழக்குங்கிறது உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் தத்தா அவர்களுடைய அமர்வுக்கு முன்னாடி விசாரணையின் பொழுது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தான் இந்த செய்தியை உச்சநீதிமன்றத்தில் தகவலா தெளிவுபடுத்துறாரு. அதாவது காசார்கோட் அப்படிங்கிற பகுதியில் இந்த மாதிரியான ஒரு இவிஎம் மிஷின்ல ஒரு குளறுபடி இருக்குது அப்படிங்கிறத, அதை தொடர்ந்து நீதிபதி அவர்களும் இந்த சம்பவம் குறித்து என்ன அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றத்திலேயே உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாரு. சுப்ரீம் கோர்ட்ல லஞ்சுக்கு பின்னாடி கூடின அந்த அமர்வுல இசிஐ சார்பில் கேரளாவின் காசார்கோட் பகுதியில் நடந்ததாக வந்த அந்த செய்தி உண்மையான செய்தி அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏற்கனவே விவிபேட் கேஸ் குறித்து பேசுறப்போ கிட்டத்தட்ட 2019 தேர்தலில் 347 தொகுதிகளில் டிஸ்கிரபன்சிஸ், அதாவது குளறுபடிகள் நடந்திருக்கிறதா த ஒயர் ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம பேசியிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட 347 தொகுதியில பதிவான எண்ணிக்கையை விட ஓட்டு கூடுதலா எண்ணப்பட்டிருக்குது இல்ல கம்மியா எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு டேட்டாவோட த ஒயர் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த இவிஎம் தயாரிக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்துல டைரக்டர்ஸா 4 பேர் பாஜகவை சார்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்தது. அது மட்டும் இல்லாம போன வருஷம் உச்சநீதிமன்ற நீதிபதி KM ஜோசப் தலைமையிலான அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையர்களை செலக்ட் பண்ற முறை கொலிஜிய முறையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. அந்த கொலிஜியத்துல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, எதிர்கட்சி தலைவர் மற்றும் பிரதமர், இவங்க 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்துதான் இந்திய தேர்தல் ஆணையர்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. ஆனா மோடி தலைமையிலான பாஜக அரசு தன்னோட நாடாளுமன்ற பெரும்பான்மையை பயன்படுத்தி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல சொல்லப்பட்ட அந்த கொலிஜிய முறையை உடைச்சாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த கொலிஜியத்துல நீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர். ஆனா இந்த புதிய சட்ட திருத்தத்துல பாஜக மோடி அரசு என்ன கொண்டு வந்தது அப்படின்னா, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நீக்கிட்டு
கேபினட் மினிஸ்டர், அதாவது பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமர் மோடி அவர்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு கேபினட் அமைச்சர். இது வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலிஜியம்ல பெரும்பான்மையான செலெக்ஷன் தான். அதாவது 3ல் அதிகமான நபர் யாரை செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் செலக்ட் ஆவாங்க. அப்படி பார்க்குறப்போ பிரதமர் மோடியால் செலக்ட் செய்யப்படுகிற ஒரு கேபினட் மினிஸ்டர், அவர் எப்படி பிரதமர் மோடியோட விருப்பத்துக்கு மாறா செயல்படுவாரு? அப்போ இது முழுக்க பாஜகவை சேர்ந்த ஆட்களை தேர்வு செய்யற முறைதான் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பும் கிளம்புச்சு. அப்படி பாக்குறப்போ முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் அவர் அவசரமா ராஜினாமா செஞ்சாரு. அவரோட ராஜினாமாக்கு பின்னாடி காலியாக இருந்த 2 தேர்தல் ஆணையர்களை பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த புதிய கொலிஜியம் முறையின் மூலம் 2 தேர்தல் ஆணையர்களை செலக்ட் பண்ணாங்க. அந்த என்டையர் செலக்ஷன் ப்ராசஸே மீண்டும் சர்ச்சைக்குரியதா மாறுச்சு. அது எதனால் அப்படின்னா, இந்த செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு போதிய டைம் கொடுக்கல, செலக்ஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு 6 பேர் கொண்ட லிஸ்ட்டை கொடுத்து இதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பிரஸ்லயே போட்டு உடைச்சாரு. அது மட்டும் இல்லாம செலக்ட் செய்யப்பட்ட இந்த தேர்தல் அதிகாரிகள், அதுல குறிப்பா ஞானேஷ்குமார், இவர் அமித்ஷாக்கு ரொம்ப நெருக்கமானவரா அறியப்பட்டவர். எதனால் அப்படின்னா, அமித்ஷா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கோஆபரேட்டிவ் துறை, அந்த துறையிலே செக்ரட்டரியா பணியாற்றி இருந்திருக்காரு. அதற்கு முன்னாடி இந்த ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட் அமைக்கிறதுல மேற்பார்வை செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 370 நீக்கம் பாஜக அரசால் செய்யப்பட்ட பொழுது அப்போதும் இவர் அந்த துறையில இருந்திருக்கிறாரு. இப்படி பாஜகவுக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப நெருக்கமா அறியப்பட்டவர் தான் அந்த ஞானேஷ்குமார். இப்படி தேர்தல் ஆணையர் செலக்ட் பண்ண ப்ராசஸ்ல தொடங்கி செலக்ட் ஆன ஆட்கள் வரைக்கும் பாஜக சார்புள்ளவங்களாகவே தான் அறியப்பட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இந்த எலெக்ஷன்ல எதிர்கட்சிகளுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரிகளாலும் வைக்கப்படுகிறது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமல்படுத்தினதுல இருந்து பிரதமர் மோடி அவர்கள் எங்க போனாலும் மதம் சார்ந்து பேசிக்கொண்டேதான் இருக்கிறாரு. ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட அம்மன் வேடம் போட்ட குழந்தைகளை மேடை ஏற்றினதுல இருந்து இந்துக்களின் புனித மதத்துல நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், கடைசியா பாலராமருக்கு சூரிய திலகம் காட்டுறாங்க, ஸோ அதனால உங்க போன்ல எல்லாரும் டார்ச் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டது வரைக்கும் தொடர்ந்து அவரும் மதம் சார்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மதம் சார்ந்து எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியே சொல்லியிருந்தாரு. ஆனா இசிஐ சார்பா ஏதாவது ஒரு கண்டனமோ ஒரு கேள்வியோ கேட்கப்படுதா அப்படின்னா இப்ப வரைக்கும் இல்ல. இந்த விஷயம் தொடங்கி காசர்கோட் சம்பவம் வரைக்கும் இசிஐ மீதான சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்ப கேரளாவில் நடந்த சம்பவம் குறித்து யூடிஎஃப் எல்டிஎஃப் 2 தரப்புல இருந்தும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரம் உச்சநீதிமன்றத்துல 100% விவிபேட் இயந்திரத்தை எண்ணணும் அப்படிங்கிற வழக்கிலையும் ஜட்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேரளா விவகாரத்துக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போறாங்க, சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குல என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.